விவாக அறிவிப்பு. இந்த திருச்சபையில் வளர்ந்த திரு ஜேம்ஸும் இதே ஊரைச் சேர்ந்த காலஞ்சென்ற வின்சென்டின் மகள் ஜூலியும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். நான் சொல்றத கேளு. போகாத நில்லு. இனிமே என்ன பார்க்க வராதீங்க. நான் சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஜூலி, கல்யாணம் நம்ம 2 பேருக்கும் தான் நடக்க போகுது. ஃபாதர் சர்ச்ல உன் பேர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. ஜூலி, உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. சாமி, கோயில் பிள்ளை, சரியான சமயத்துல நீங்க வந்து ஜேம்ஸ் ஜூலியை தான் காதலிக்கிறதா என்கிட்ட சொன்னீங்க. இல்லைன்னா பாவ மன்னிப்பு வழங்குற நானே கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வேண்டி இருந்திருக்கும். சாமி, ஏன் பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? ஜேம்ஸ்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானே டயானாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. என்ன இருந்தாலும் ஜேம்ஸ் கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்காதது தப்புதான். அந்த பொண்ணு மாதா கோவில்ல மண்டிட்டு மனசுல உள்ளதை சொல்லி அழுத வைக்காம இருந்திருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உங்க மேல ஜேம்ஸ் வச்சிருக்கிற அன்பு மரியாதையும் அவரை ஊமையாக்கிடுச்சு. டயானாவோட நிலைமையை நினைச்சாதான் ஜேம்ஸுக்கும் டயானாவுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா யார் வாழ்க்கையும் நல்லா அமைஞ்சிருக்காது. சொல்லிக் கொடுத்தது காற்று உறவோடுதான் அதை பாடணும், இரவோடுதான் அரங்கேறணும். துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு. இப்ப புரியுதா? ஏழைங்க மேல இறக்கப்படலாம், ஆனா ஆசைப்படக்கூடாது. ஊர் பேர் தெரியாத ஒரு அனார பயலுக்காக அந்த ஜட்ஜுக்கு நீ எத்தனை லட்சம் ரூபாய் நன்கொடைய வாரி இறைச்சிருந்த. கடைசியில் என்னாச்சு? அவன் அந்தஸ்தையும் கூட பார்க்காம உனக்கு அண்ணனா மட்டும் இல்லாம ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து நடத்தி வைக்கலாம்னு ஆசைப்பட்ட. கடைசியில தலை குடிஞ்சு நின்னதுதான் மிச்சம். தொழிலாளர் பசங்கள ஒரு மாதிரி கேவலமா பாக்குறேன். தேவையா? உனக்கு இல்லாத ஜேம்ஸ் அந்த ஜூலிக்கும் கிடையாது. என் தங்கச்சியோட வாழ்க்கையில விளையாடினவன அந்த ஜூலியோட வாழ்றதுக்கு அனுமதிப்பேன்னு நினைக்கிறேன். கண்ணீர் நான் என்னன்னே தெரியாத உன்னை கண்கலங்க வச்சுட்டான்ல, அவனை கரிகலங்க வைக்கிறப்பா. இட்ஸ் a challenge. ஃபாதர், ஃபாதர், நான் வேண்டிக்கிட்டபடியே ஜேம்ஸ்க்கும் ஜூலிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டப்பா. என் பிரார்த்தனை நிறைவேற்றிட்டேன். தேவகுமாரரின் திருச்சபையில் ஆண்டவர் அருளாசியுடன் வழங்கப்படும் 2வது அறிவிப்பு. ஜேம்ஸ் ஜூலி திருமணம் நடப்பதில் இரு தரப்பிலும்
எவருக்கேனும் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் சபையில் கூறலாம். திருச்சபையில் அந்த ஆட்சேபனை அனுமதிக்கப்படும். நான் இந்த கல்யாணத்தை எதுக்குறேன் ஃபாதர். ஜூலி கேத்தலிக் கிறிஸ்டியன் வகுப்பு சேர்ந்தவன். கிறிஸ்துவ முறைப்படி அவளுக்கு ஞானஸ்தானம் ஆயிருச்சு. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஜேம்ஸ் கிறிஸ்தவனே கிடையாது. அவனுக்கு ஞானஸ்தானம் ஆயிருச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அவன் எந்த ஊர்ல எந்த கிறிஸ்துவ வகுப்பு சேர்ந்தவன்? அவளையா ஃபாதர்? அவன் அப்பா யாருன்னு சொல்ல முடியுமா? அது வந்து சரி, நான் சொல்லட்டுமா ஃபாதர்? இந்த கோயில் புள்ள பேரு மரிதாஸ் இல்ல. அவரோட உண்மையான பேரு சண்முகம். அவரோட பையனைத்தான் ஜேம்ஸ்ங்கிற பேர்ல இத்தனை நாள் இந்த திருச்சபை வளர்த்துக்கிட்டு வந்திருக்கு. இந்த புனிதமான தேவாலயத்துல ஒரு இந்து பையனோட கல்யாணம் எப்படி கிறிஸ்தவ முறைப்படி நடக்கலாம்? தேவனோட தூதவனா நாமெல்லாம் மறிச்சு கும்பிட்டு இருக்கிற இந்த ஃபாதர் இந்த உண்மைகளை திருச்சபையில மறைச்சது நம்ம மதத்தையே அவமதிச்சிருக்கு சமம். ஆண்டனி சொன்னதை என்னால மறுக்க முடியல. ஜேம்ஸ், நான் சொல்றது கேளு. ஏன் எதுக்குன்னு கேட்காத. முதல்ல இந்த ஊரை விட்டு போயிடு. சார், எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியல. அதனால ஊர்கோடியில் இருக்கிற மாரியம்மன் கோயில ஜூலி தங்க வச்சிருக்கேன். அவளை வச்சுட்டு ஊரை விட்டு போயிடு. ஊர்ல இருக்க நிலைமையில ஏன் சுகத்துக்காக மட்டும் நான் ஓடினா உங்க நன்மைக்காக மட்டும் சொல்லல, இந்த ஊரோட நன்மைக்காகவும் சொல்றேன். கொழுத்து போய் இருக்கிற ஜாதி தீயில உங்க காதல் கருகி சாம்பலா வேண்டாம். ஆண்டனி கண்ணில் படாம நீங்க 2 பேரும் ஊரை விட்டு போயிடுங்க. ஜூலி, பாப்பலாம். என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஏற்கனவே பைத்தியம் பிடிச்சு அலையறாங்க. அவங்க கையில புள்ளி கட்டி கொடுத்த மாதிரி ஜேம்ஸ் ஜூலியோட அனுப்பிட்டீங்களே. அவங்கள நம்ம ஊர்க்காரங்க பார்த்தா கலவரம் ஜாஸ்தி ஆடுவேன்னு அனுப்பி வச்சேன் ஃபாதர். இப்படியாகும் எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, இருங்க. தயவு செஞ்சு இல்லைங்க. நான் சொல்றதை கேளுங்க. அந்த பொண்ணும் அறியாத இந்த பாமர ஜனங்களை தூண்டி விட்டு மத கலவரத்தை உண்டாக்கிட உண்ட சாகடிக்கிறத தவிர எனக்கு வேற வழி. உன்னை, உன் வாழ்க்கைய, உன் சந்தோஷத்தை அழிக்க நினைச்சவன் அழிக்க நினைச்சது தப்பா?
உன் தங்கச்சிய சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுக்காக எந்த பாவமும் அறியாத இந்த நல்ல உலகங்களை அழிக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஆனா நான் செஞ்ச இந்த தவறால பிரிஞ்சிருக்கிற 2 மதமும் ஒண்ணு சேரனா என் அண்ணனை கொன்னதை நான் பெருமையா நினைக்கிறேன். ஜூலி, ஜேம்ஸ், என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழவே